வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு டீன் ப்ரீட்ஸ். இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம என்னோடய ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மில் ஒரு புது அப்டேஷன் வேறு பண்ணியிருக்கோம், அதை காட்டுறேன். இதான் அந்த அப்டேஷன். நம்ம ஃபார்முக்கு புதுசாக பிஜிஎனுக்கு தனியாக ஒரு ரூஃப் ஹவுஸ் கட்டியிருக்கோம். இந்த ரூஃப் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே 2 கட்டைகளால் சேர்த்து அதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். இவன் தான் இப்போ நம்ம பண்ணிக்க ராஜா. இவன் வந்து ஒரு மயில் சேவல், பொள்ளாச்சி சைடு இதுக்கு மயில் சேவல் சொல்லுவாங்க. சுத்த பெருவடை சேவலுங்கவன். இப்போ நம்மக்கிட்ட 3 பொட்டைக்கோழிகள் இருக்குது. 2 வந்து முட்டைக்கு படுத்து கிடக்கு, 1 இருக்குங்க வெளியே. ஒரு சேவை ரொம்ப டேமேஜில் இருக்குது, அதுக்காண்டி அவனுக்கு மெடிசன் கொடுத்து தனி ரூமில் வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிஜிஎன்ஸும் இப்போ சேல்ஸுக்கு இருக்குது. பிஜிஎன்ஸு நிறையா கேட்குறதில்ல பயந்துக்கிட்டு. பிஜிஎன்ஸ்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க, வீட்லேயும் நம்ம தாராளமாக வளர்க்கலாம். பூச்சி பாம்பு தொல்லைகள் எதுவுமே இருக்காது. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். பிஜிஎன்ஸில் வந்து நம்ம 2 வெரைட்டி வச்சுருக்கோங்க. ஒன்று தவுடால்னு ஒரு வெரைட்டி இருக்குது, கால்பம்ஸ்னு 2 வெரைட்டி இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இவன் தான் ஒரு கோழி. இன்னொரு 2வது பொட்டைக்கோழி கருப்பு கலரு, கருங்கோழி ஒன்று, செங்கோழி ஒன்று, இன்னொரு செவலை கலர் ஒன்று இருக்குது. இவன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின பேட்சிலேருந்து பிறந்த சிக்கு. இப்போ இவள் எக்லை பண்ணிட்டா. இவங்க 2 பேர் தான் இப்போ ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து சித்தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால கூட பயந்து ஓடுறாங்க பூரா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து ஓடுறாங்க. இதெல்லாம் தண்ணி வைக்கணும். 2 நாள் ஆள் இல்லை, அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி தான். புறா தண்ணி வைக்கிற இடம் தான். இப்போ பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துருப்பாங்க பூரா. நம்ம பேருக்கு தான் வரிசையாக வந்துருப்பாங்க. ஏணி மரம் கட்டி ஏணி மரத்தில் ஏறி போடுறாங்க பிளானு. ஆனால் புதுக்கூட்டில் அவ்வளோவா யாரும் அடைய மாட்டுறாங்க. புதுக்கூட்டில் சும்மா 2-3 பேர் தான் இருக்குது இப்போதைக்கு. கூடை அடித்து புதுசாக வேணும் வச்சுருக்கோம். இந்த கூடை எப்படி ரெடி பண்ணோம்னு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதான் ஆக்சுவலாக நம்ம வேறு 2 ரூமை வச்சு தான் அந்த ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக அந்த 2 ரூமே புறாக்களுக்கு பத்தலை, அதனால் அதை எக்ஸ்ட்ரா ரூஃப் கூட அடிச்சிருக்கோம். சரி ரொம்ப நாள் ஆச்சு, சரி அரிசி தினை எதாவது போட்டால் வருவாங்கன்னு பார்த்தா மிக்சர் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மிக்சரில் நிறைய தானியங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த தானியங்களை போட்டால் வரும் புறா. காலையிலே போட்டாங்க போல், புறா ஒன்றும் வரல, கோழியிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மறக்காமல் புறாக்கள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். நம்ம ஃபார்மை பெரிய அளவில் கொண்டு போக போகிறோம். அதை மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடும்போது நம்மளோட ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். என்ன இப்போ ராஜா சேவலுக்கு ராஜா சேவல் மூலம் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.